கடைக்கு அப்போஸ் பண்ணி எங்கள் கடை வரக்கூடாதுன்னு சொல்லி நாம் எல்லாரும் அரசு பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இந்த தகவல் வந்து நம்ம மேலே வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏ செல்வராஜன் வந்து தகவல் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி எங்கள் வார்டில் எஸ்ஆர் நகரில் இந்த மாதிரி ஒரு டாஸ்மாக் கடை வந்து நேற்று சாயந்தரம் தான் போர்டு வச்சாங்க. முன்னறிவிப்பு எதுவும் இல்லை, கடை வர்றது எங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் உடனே போய் இன்றைக்கி காலையில் பெண்கள் எல்லாம் நம்ம ஏரியா மக்களோடு போய் நாங்கள் வந்து இது பண்ணிட்டு தகவல் கொடுத்துட்டோங்க. அவர் வந்து எந்த காரணத்தை கொண்டு கடையை அங்கே அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு டாஸ்மாக் மேலதிகாரிகிட்ட பேசிட்டார். யாரை கேட்டு நீங்கள் அங்கே கடைக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தீங்க? அவர் போன கல்லூரி இருக்குது, எஸ்ஆர்எல் அவ்வளோ குடியிருப்பு பகுதி இருக்குது, இதெல்லாம் ஸ்கூல் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? எந்த காரணத்தை கொண்டு கடையை ஓப்பன் பண்ணக்கூடாதுங்கிறது தெளிவாக நீ லைனில் வச்சுட்டு அவர் வேறு லைனில் வந்து பேசிட்டாருங்க. அதனால் கன்ஃபார்ம்டாக கடையை வந்து அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண வேண்டாம். நீங்கள் எல்லாரும் இதே முடிவோடு இருங்க. கடை அங்கே வராது, நான் மேலேயும் சொல்லிவிட்டு கடையை இங்கே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. வேறு பக்கம் நீங்கள் என்னவோ பண்ணிக்கங்க, எஸ்ஆர்ஆர் பகுதிக்கு அந்த ஏரியாவுக்கு கடை எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? செல்வராஜன் வந்து இந்த தகவலை வந்துருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிட்டார். சென்னையில் இருக்காரு, எம்எல்ஏ வந்து சென்னையில் இருக்காரு, இந்த தகவல் சொல்லியிருக்காரு. அதனால் டாஸ்மாக் மேலதிகாரி இவங்கெல்லாம் கூட பேசுறது இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் டைரெக்டாக கூப்பிட்டு சொல்லிட்டாருங்க, எந்த காரணத்தை கொண்டு கடையை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. அதனால் உறுதியாக வந்து கடை வராதுங்க. பார்த்துக்கோங்க. அதிகாரிகள் கூட என்ன சொல்லுவாங்கன்னு அவங்க கேட்கலாம். அதே போல் நம்ம தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எஸ் ஆனந்தன் நாங்கள் உள்ள போராட்டம் பண்ணுற முன்னாடி தகவல் தெரிவித்தோம். பிறகு நானும் தகவல் தெரிவிச்சிட்டோம். பல்லட சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதை எம்எஸ் ஆனந்தன் அவர்கள் ராயம்பேர் ஆஸ்பத்திரியில் செக்கப்பாக இருக்கார். தொலைபேசியில் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் பேசிட்டார். இன்றைக்கி இருந்து மண்டபத்துக்கு வரதா சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கு அவர் கலெக்டர்கிட்ட பேசி எஸ்ஆர்எம் சீனியர் ரீஜனல் மினிஸ்டர் போட்டு பேசியிருக்காரு. பேசி நாளைக்கு அவர் வந்து அவரும் போராட்டத்துக்கு வந்துட்டு வரணுருக்காரு. அதனால் அனைத்து கட்சி இதில் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சியுடைய செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தெளிவாக இருக்காங்க. நாம் அச்சப்பட தேவையில்லை இதில் தெரிவிச்சுக்கலாம். எல்லாரும் ஒழுங்காக நின்று இடத்துல கடை வருது எதிர்க்கிறதுக்கு நம்ம தலைவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தயாராக இருக்காங்க அப்படிங்கிற பணியோடு தெரிவிக்கிறேன். அதே போல் ஒன்று வந்து கலந்துக்கிட்ட அனைத்து மகளிருக்கு தாய்மாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே போல் வராமல் இருந்தாலும் நம்ம நேரத்தை சொன்னோம், நாளைக்கு அதிக பேர் வருவாங்க. நாம் இந்த கடை தொடர்ந்து அந்த இடத்த செயல்பட துவங்கினால் இதுவரைக்கும் திருப்பூர் சந்திக்காத பெரிய போராட்டத்தை நடத்த எஸ்ஆர் சாராக தயாராக தெரிவிச்சுக்கிறோம். போல எல்லாத்தையும் தயாராக இருக்கோம். நம்முடைய தலைவர் எம்எல்ஏ மாவட்ட செயற்பர் எல்லாம் தயாராக இருக்கணும். இன்னும் சொன்னது போல இதில் கட்சி பாகுபாடு கிடையாது. இது ஒரு பொது பிரச்சனை அப்படிங்கிற நம்ம எல்லாரும் உண்மையாக பாதிப்போம். நம்ம ஏரியா பாதிக்கப்படாத களத்தில் என்ன மட்டும் நம்ம அதனால கூப்பிட்டோன்னா வந்து கலந்து அதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து சிறப்பாக செஞ்சு எல்லாரும் நடக்காது 100% நடந்தால் அதுக்கு எல்லாரும் தயாராக கடை திறக்காம. ஆமாம் சார், நம்ம ஏரியாவில் வாங்கி வரக்கூடாது. வேணாம், கன்ஃபார்மாக நம்ம ஏரியாவில் வாங்கி வரக்கூடாது சார். அனைத்து சங்க உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள், தெற்கு பகுதி தலைவர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாருக்கும் முன்னிலை கொடுத்த திரு முருசாமி அவர்களையும் திரு திருப்பதி அவர்களும்